மனமாற்றமும் இறை ஒன்றிப்பும். நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோவேல் 2:12. ஆரம்பகால திருச்சபையில் மனமாற்றத்தையே தங்கள் செய்தியின் மையமாக கொண்டு இறைப்பணி நிறைவேற்றப்பட்டது என்று திருச்சபையின் தந்தை தெர்துலியான் குறிப்பிடுகின்றார். யோவேல் தீர்க்கதரிசி அழிவு நிறைந்திருக்கும் பின்னணியத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கும் அழைப்பு என்பது முழு இருதயத்தோடும் ஆண்டவரிடம் திரும்புங்கள் என்பதாகும். நாம் மனமாற்றம் அடைந்து இறைவரிடம் திரும்புவதற்கான காரணங்களும் யோவேல் 2:12 முதல் 17 வரை உள்ள திருமறை பகுதியில் காண முடியும். நாம் இறையவரின் மக்கள் மட்டுமல்ல, அவர் இதயத்திற்கு ஏற்றவர்களாக திரும்பி வருதல் நம் வாழ்வின் முக்கியமான தருணமாகும். யோவேல் 2:15 தீர்க்கதரிசி எக்காலம் துணியை எழுப்புங்கள் என்கின்றார். இது எச்சரிப்பின் செய்தி, நம் காதுகளை துளைக்கும் செய்தி, நம் கவனத்தை ஈர்க்கும் செய்தி, நம்மை விழித்தெழச் செய்யும் செய்தி, திசை மாறி திரியும் நம் வாழ்வு பயணத்தை மீண்டும் இறை சமூகத்திற்கு நேராக நோக்கத்திற்கும் இலக்குக்கும் அழைக்கும் செய்தியாகும். யோவேல் 2:16 குறிப்பிடும் மனமாற்றத்திற்கான பரிசுத்தப்படுத்தும் அழைப்பு என்பது பாலுண்கிற குழந்தை துவங்கி முதியோர் வரையிலும் அனைவருக்கும் மனமாற்றம் அவசியமானது. அனைவரும் இறையவரண்டை ஒன்றிணைய வேண்டும் என்பதை மையப்படுத்துவதை நாம் காண முடிகின்றது. இயேசு கிறிஸ்துவின் போதனை மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்பதாகும். மத்தேயு 3:8 நீங்கள் மனமாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள் என்று இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். மனமாற்றம் என்பது பாவத்தை வெறுப்பது, பழைய வாழ்வை, பழைய இயல்புகளை விட்டுவிடுவதாகும். இதை உணர்ந்து கொண்ட நிலையில் வாழ்வின் கரையகற்றி மனம் திரும்புதலின் அனுபவத்தோடு இறை ஒன்றிப்பில் இணைந்து மகிழ்வுடன் முன்னேறிடுவோம். ஜெபம். இறைவா, தவறிழைக்கும் குழந்தை பெற்றோரின் அழைப்பை கேட்டு தன் தவறான செயலை விட்டு பெற்றோரிடம் திரும்புவது போல எங்கள் மனம் மாறட்டும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.